கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள். நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்து, ஒரு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் அதை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வர மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக. இது ரைஸ் பவுட்ரு கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பாதி லெமனு, பாதி மட்டும், ஃபுல்லு கிடையாதுங்க, ஒரு லெமனை பாதியை ரெண்டாக நறுக்கிட்டு ஒரு பாதி லெமன் மட்டும் புழிஞ்சு விட்றேன். புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து 2 பக்கட்டும் நல்லா டிப் பண்ணிவிட்டு, நம்ம மீனுக்கு எப்படி மசாலா போடுவோமோ அதே மாதிரி தாங்க, சேம் அதே மாதிரி தான். கத்திரிக்காயில் நல்லா 2 பக்கட்டும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாங்க. அது கொஞ்சம் இது பண்ணட்டும். ரொம்ப நேரம் ஊறணும் கிடையாது. ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அப்படியே தனித்தனியாக விட்டுரும். நம்ம இதை ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும், அவ்வளோதான். தோசைக்கல்லில் காய வச்சுருக்கீங்க. நான் டீப் ஃப்ரை பண்ணல, செலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. மீடியமில் கேஸை வச்சுட்டு நல்ல 2 பக்கட்டும் கலர் மாதிரி வந்தோடனே திருப்பி போட்டு அடிக்கடி திருப்பி போட்டு போடணும். இல்லைங்க அப்படியே ஒரு சைடு கருப்பாயிரும், ஒரு சைடு வேகாது. அதனால் நல்லா 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு நான் எல்லா பக்கட்டும் எண்ணெய் படுற மாதிரி அழகாக கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற கிடையாது. நம்ம தோசைக்கு இந்த மாதிரிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி அப்பப்போ 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் மீன் வறுவல் வேறு லெவலாக இருக்கும். இது நான் ஃபஸ்ட் டைம் ஒரு துர்கா பூஜைக்கு போயிருக்கும்போது அங்கே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. துர்கா பூஜையில் விரதம்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போம்போது அவங்க டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே நான் கற்றுட்டு வந்தது. செம சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். அவங்க பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் 4 நறுக்கிட்டு அப்படியே போட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் மீன் வறுவல் மாதிரி இப்படி ரவுண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு சூப்பராக நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, அருமையான கத்திரிக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் காம்பினேஷன் செம சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.